அருட்கரம் தேடி உன்னாலய பீடம் அலையலையாக வருகின்றோம். அருவியாய் வழியும் முன்னருளினில் நனைய ஆனந்தமாக வருகின்றோம். அருட்கரம் தேடி உன்னாலய பீடம் அலையலையாக வருகின்றோம். அருவியாய் வழியும் முன்னருளினில் நனைய ஆனந்தமாக வருகின்றோம். தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. கல்வாரி பலியில் இணைந்து இறைவன் ஆசிரியை பெறவும் இறைவன் நம்முடைய குடும்பங்களுக்கு செய்த எல்லா விதமான நன்மை நினைத்து பார்த்து இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இந்த பலிகளை பக்தியோடு பங்கெடுப்போம். நம்முடைய கண்கள் அனைத்தும் ஆண்டவரை நோக்கி இருக்கின்றன. இந்த தவ காலத்தில் நாம் ஆண்டவரை நோக்கி செல்லக்கூடியவர்களாக, ஆண்டவருக்காக ஆவலோடு காத்திருக்கக்கூடியவர்களாக, எல்லா விதமான காரியங்களையும் இறைவன் நம்மை வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார், நமக்கு துணையாக இருக்கிறார் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த பலிகளை நாம் பக்தியோடு பங்கெடுப்போம். இறைவனுக்கு எதிராக செய்த எல்லா விதமான குற்றங்கள் குறைகள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகின்றேன். இயலாமல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிறைவான மகிழ்ச்சியான வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இடைவிடாத உமது இரக்கம் உமது திரு அவையை தூய்மைப்படுத்தி காப்பதாக. ஏனெனில் உம்மால் அன்றி திரு அவை பாதுகாப்பாக இருக்க முடியாது என்பதால் உமது கொடையினால் அது என்றும் ஆளப்படுவதாக. உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இஸ்ரேலரிடையே தொழுநோயாளர்கள் பலர் இருந்தனர். சிரியாவை சார்ந்த நாமானுக்கே நோய் நீங்கியது. அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 1 முதல் 15 முடிய. அந்நாள்களில் சிரியா மன்னனின் படைத்தலைவனான நாமான் தம் தலைவனிடம் சிறப்பும் நன்மதிப்பும் பெற்றிருந்தார். ஏனெனில் அவர் மூலமாய் ஆண்டவர் சிரியாவுக்கு வெற்றி அளித்திருந்தார்.
அவர் வலிமை மிக்க வீரர், ஆனால் தொழுநோயாளி. சிரியா நாட்டினர் ஒரு முறை கொள்ளையடிக்க சென்ற பொழுது இஸ்ரேலை சார்ந்த ஒரு சிறுமியை கடத்தி கொண்டு வந்திருந்தனர். அவள் நாமானின் மனைவிக்கு பணிவிடை புரிந்து வந்தாள். அவள் தன் தலைவியை நோக்கி, என் தலைவர் சமாரியாவில் இருக்கும் இறைவாக்கினர் முன்னிலையில் சென்றாரெனில் அவர் இவரது தொழுநோயை குணமாக்குவார் என்றாள். எனவே நாமான் தம் தலைவனிடம் சென்று, இஸ்ரேல் நாட்டை சார்ந்த சிறுமி இன்னினவாறு கூறுகின்றாள் என்று அவனுக்கு தெரிவித்தார். அப்பொழுது சிரியா மன்னர், சென்று வாரும், நான் இஸ்ரேல் அரசனுக்கு மடல் தருகிறேன் என்றார். எனவே நாமான் ஏறத்தாழ 400 கிலோ வெள்ளியையும் 6000 பொற்காசுகளையும் 10 பட்டாடைகளையும் எடுத்துக்கொண்டு பயணமானார். அவர் இஸ்ரேல் அரசனிடம் அம்மடலை கொடுத்தார். அதில், இத்துடன் என் பணியாளன் நாமானை உம்மிடம் அனுப்புகிறேன். அவனது தொழுநோயை நீர் குணமாக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருந்தது. இஸ்ரேல் அரசன் அம்மடலை படித்தவுடன் தன் ஆடைகளை கிழித்து கொண்டு, நான் என்ன கடவுளா? உயிரை கொடுக்கவும் உயிரை எடுக்கவும் என்னால் இயலுமா? சிரியா மன்னன் ஒருவனை என்னிடம் அனுப்பி அவனுக்குள்ள தொழுநோயை குணப்படுத்த சொல்கிறானே, என்னோடு போரிட அவன் வாய்ப்பு தேடுவதை பார்த்தீர்களா என்று கூறினான். கடவுளின் அடியவரான எலிசா இஸ்ரேல் அரசன் இவ்வாறு தன் ஆடைகளை கிழித்து கொண்ட செய்தியை கேள்வியுற்று அவனிடம் ஆள் அனுப்பி, நீர் ஏன் ஆடைகளை கிழித்து கொண்டீர்? அவன் என்னிடம் வரட்டும். இஸ்ரேலில் ஓர் இறைவாக்கினர் உள்ளார் என அவன் அறியட்டும் என்று சொன்னார். அவ்வாறே நாமான் தம் குதிரைகளுடனும் தேருடனும் எலிசா வீட்டு வாயில் முன் வந்து நின்றார். எலிசா, நீ போய் யோர்தானில் 7 முறை மூழ்கினால் உன் உடல் நலம் பெறும் என்று ஆள் அனுப்பி சொல்ல சொன்னார். எனவே நாமான் சினமுற்று வெளியேறினார். அப்பொழுது அவர் என்னிடம் வந்து என் அருகில் நின்று தம் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரை கூவி அழைத்து, தொழுநோய் கண்ட இடத்தின் மேல் தம் கையை அசைத்து குணப்படுத்துவார் என்று நான் எண்ணியிருந்தேன். அபானா, பர்பார் என்ற தமஸ்கு நதிகள் இஸ்ரேலில் உள்ள ஆறுகள் அனைத்தையும் விட மேலானவை அல்லவா? அவற்றில் மூழ்கி நான் நலமடைய முடியாதா என்று கூறி ஆத்திரமாய் திரும்பி சொல்லலானார். அப்பொழுது அவருடைய வேலைக்காரர்கள் அவரை அணுகி அவரிடம், எம் தந்தையே, இறைவாக்கினர் இதைவிட அரிதான ஒன்றை உமக்கு கூறியிருந்தால் நீர் அதை செய்திருப்பீர் அல்லவா? மாறாக மூழ்கியலும் நலமடைவீர் என்று அவர் கூறும்போது அதை நீர் செய்வதற்கென்ன என்றனர். எனவே நாமான் புறப்பட்டு சென்று கடவுளின் அடியவரது வாக்குக்கிணங்க யோர்தானில் 7 முறை மூழ்கியல அவர் நலமடைந்தார். அவரது உடல் சிறு பிள்ளையின் உடலை போல் மாறினது. பின்பு அவர் தம் பரிவாரம் அனைத்துடன் கடவுளின் அடியவரிடம் திரும்பி வந்து, இஸ்ரேலை தவிர வேறு எந்த நாட்டிலும் கடவுள் இல்லை என இப்போது உறுதியாக அறிந்து கொண்டேன். இதோ உம் அடியான், எனது அன்பளிப்பை ஏற்றுக்கொள்ளும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல் 42. நாம் பாட வேண்டிய பதிலுரை: என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. கலைமான் நீரோடைகளுக்காக
உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. என் நெஞ்சம் கடவுள் மீது, உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. எப்பொழுது நான் கடவுள் முன்னிலையில் வந்து நிற்க போகின்றேன். என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கின்றேன். அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றேன். ஆண்டவரிடமே உள்ளது பேரன்பு, மிகுதியான மீட்பு அவரிடமே உண்டு. ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதின செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயேசு நாசரேத்துக்கு வந்திருந்த போது தொழுகை கூடத்தில் மக்களை நோக்கி, நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், இறைவாக்கினர் எவரும் தம் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. உண்மையாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், எலியாவின் காலத்தில் 3½ ஆண்டுகளாக வானம் பொய்த்தது, நாடெங்கும் பெரும் பஞ்சம் உண்டானது. அக்காலத்தில் இஸ்ராயலரிடையே கைம்பெண்கள் பலர் இருந்தனர். ஆயினும் அவர்களுள் எவரிடமும் எலியா அனுப்பப்படவில்லை. சீதோனைச் சேர்ந்த சாரிபாத்தில் வாழ்ந்த ஒரு கைம்பெண்ணிடமே அனுப்பப்பட்டார். மேலும் இறைவாக்கினர் எலிசாவின் காலத்தில் இஸ்ராயலரிடையே தொழுநோயாளர்கள் பலர் இருந்தனர். ஆயினும் அவர்களுள் எவருக்கும் நோய் நீங்கவில்லை. சிரியாவை சார்ந்த நாமனுக்கே நோய் நீங்கியது. தொழுகை கூடத்தில் இருந்த யாவரும் இவற்றை கேட்டபோது சீற்றம் கொண்டனர். அவர்கள் எழுந்து அவரை ஊருக்கு வெளியே துரத்தி அவ்வூரில் அமைந்திருந்த மலை உச்சியிலிருந்து கீழே தள்ளிவிட இழுத்துச் சென்றனர். அவர் அவர்கள் நடுவே நடந்து சென்று அங்கிருந்து போய்விட்டார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசுவை அவர்கள் குற்றம் காண வேண்டும் என்பதற்காக பல்வேறு விதமான குற்றங்களை இயேசு மீது சுமத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் இந்த நாசரேத்திற்கு இயேசு வந்தபோது, குறிப்பாக தொழுகை கூடத்திற்கு வந்தபோது என்று சொல்லி இந்த நற்செய்தி நமக்கு தொடங்கக்கூடியதாக இருக்கிறது. இயேசு எங்கெல்லாம் சென்றாரோ அங்கெல்லாம் தொழுகை கூடத்திற்கு செல்லக்கூடியவராக இருந்தார். காரணம், தொழுகை கூடத்தில் தான் மக்கள் கூடக்கூடிய இடமாக இருந்தது, மக்களை சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பாக இருந்தது. எனவே மக்களை சந்திக்க வேண்டும் என்பதற்காக அவர் தொழுகை கூடங்களுக்கு சென்று தொழுகை கூடங்களிலே அவர் கற்பிக்கக்கூடியவராக இருந்தார் என்பதை தான் இந்த நற்செய்தியாளர்கள் பல இடங்களில் சுட்டி காட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள்.
மார்க் நற்செய்தி அதிகாரம் 1 வசனங்கள் 31 வாசிக்கின்ற போது, அவர் கலிலேயா நாடு முழுவதும் சென்று அவர்களுடைய தொழுகை கூடங்களில் நற்செய்தியை பறைசாற்றி பேய்களை ஓட்டி வந்தார் என்று சொல்லி சுட்டி காட்டுகிறார். கலிலேயா நாடு முழுவதும். அதே லூக்கா நற்செய்தியாளர் அதிகாரம் 4 வசனங்கள் 44 சொல்கிறார், அவர் யூதேயாவில் உள்ள தொழுகை கூடங்களில் நற்செய்தியை பறைசாற்றினார். இங்கு யூதேயாவில் உள்ள தொழுகை கூடங்களில், கலிலேயா யூதேயா என்று சொல்லி இன்றைய இஸ்ராயேல் பாலஸ்தீன பகுதிகள் முழுவதற்கும் இயேசு சென்ற போதெல்லாம் அங்கெல்லாம் அவர் தொழுகை கூடங்களுக்கு சென்று கற்பிக்கக்கூடியவராக இருந்தார். இயேசு தொழுகை கூடங்களுக்கு தற்செயலாக செல்லவில்லை, மாறாக அவருடைய பணி வாழ்வின் ஒரு மையமாக அங்கமாக இருந்தது இந்த தொழுகை கூடங்கள். அவர் தொழுகை கூடங்களுக்கு சென்று கற்பிப்பது அல்லது அங்கு கலந்து கொண்டு அவர்களோடு உரையாடுவது என்றெல்லாம் இந்த லூக்கா நற்செய்தியாளர் அதிகாரம் 4 வசனங்கள் 16 நாம் வாசிக்கின்றோம். அவர் அந்த சுருளேட்டை எடுத்து வாசிக்கக்கூடியவராக இருந்தார். அது மட்டுமல்ல, தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடங்களுக்கு சென்று வாசிக்க எழுந்தார் என்று சொல்லி லூக்கா நற்செய்தியாளர் இயேசுனுடைய ஒரு வழக்கமாக இருந்த ஒரு செயலை அவர் சுட்டி காட்டக்கூடியவராக இருந்தார். அது மட்டுமல்ல, இந்த இயேசு தொழுகை கூடங்களுக்கு சென்றார், அவர் கற்பிக்கக்கூடியவராகவும் இருந்தார், அதில் கலந்து கொண்டு அவர்களோடு உரையாடக்கூடியவராக இருந்தார். அதோடு நிறுத்தி கொள்ளவில்லை, மாறாக தொழுகை கூடங்களிலே அவர் பேய்களை ஓட்டக்கூடியவராக குணமளிக்கக்கூடியவராகவும் இருந்தார். நீங்கள் மார்க் நற்செய்தி அதிகாரம் 1 வசனங்கள் 21 முதல் 28 வரையும், மார்க் நற்செய்தி அதிகாரம் 3 இறைவசனங்கள் 1-6 வாசிக்கின்ற போதும் கூட நாம் இதை பார்க்கலாம். இந்த நற்செய்தி பகுதிகளிலெல்லாம் நீங்கள் விவிலியத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். இயேசு தொழுகை கூடங்களிலே என்னென்ன காரியங்களை எல்லாம் செய்தார் என்று சொல்லி நற்செய்தியாளர் அழகாக சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். இயேசு அங்கு குணப்படுத்துவதையும் பேய்களை ஓட்டுவதை மட்டும் செய்யவில்லை, மாறாக அங்கு இருந்த விவிலிய விளக்கங்களை, அந்த சுருளேட்டில் இருந்த காரியங்களின் விளக்கங்களையும் அவர் சுட்டி காட்டக்கூடியவராக இருந்தார். சட்டங்களை விவாதிக்கக்கூடியவராக இருந்தார். மக்களுக்கு புரிய வைக்கக்கூடியவராக இருந்தார். பழைய சட்டம் இதை சொல்கிறது, நீங்கள் புதியவைகளாக இவைகளை கடைபிடியுங்கள், சடங்குகளை கடைபிடிக்காதீர்கள். சடங்குகள் எதற்காக என்பதை எல்லாம் அந்த தொழுகை கூடங்களிலே அந்த மக்களுக்கு அவர் கற்பித்து சுட்டி காட்டக்கூடியவராக இருந்தார். இதுதான் மார்க் நற்செய்தி அதிகாரம் 3 வசனங்கள் 1 முதல் 6 லூக்கா நற்செய்தி அதிகாரம் 13 இறைவசனங்கள் 14 17 வரையிலும், யோவான் நற்செய்தி அதிகாரம் 6 இறைவசனங்கள் 30 59 வரையிலும் நாம் வாசிக்க கேட்கின்றோம். ஆனால் இந்த நற்செய்தி பகுதியிலே இயேசு இந்த கலிலேயா பகுதி, யூதேயா பகுதியை தாண்டி தன்னுடைய சொந்த ஊரான நாசரேத்தினுடைய தொழுகை கூடத்திற்கு வந்தபோது அவர் சொல்கிறார், அங்கே இறைவாக்கினர் எவரும் தன் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை என்று சொல்லி குறிப்பிடுகிறார். அதற்கான 2 காரணங்களையும் தொடர்ந்து குறிப்பிடக்கூடியவராக இருக்கிறார். காரணம், 2 இறைவாக்கினர்களும் இஸ்ராயல் நாட்டிலே புறக்கணிக்கப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்கள் எந்த விதமான காரியங்களையும் அங்கு செய்யவில்லை என்று சொல்லி 2 இறைவாக்கினர்களை அவர் சுட்டி காட்டுகிறார். ஒன்று எலியா இஸ்ராயேல் மக்களுக்காக வாழக்கூடிய ஒரு இறைவாக்கினராக இருந்த போதும் கூட இந்த இஸ்ராயேல் மக்கள் பாகால் தெய்வத்தை நோக்கி வழிபடக்கூடியவர்களாக அவர்கள் செல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். எனவே இஸ்ராயேல் மக்களுக்கு எதிராக அவர் மழை பெய்ய செய்யவில்லை, 3 ஆண்டுகள் மழை பெய்யவில்லை என்றெல்லாம் நற்செய்தி பகுதிகள் விவிலியங்கள் நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. அதே போல பல கைம்பெண்கள் இஸ்ராயேல் மக்களிடத்தில் இருந்த போதும் கூட சீதோனை சேர்ந்த சாரிபாத்தி என்கின்ற நகரத்தினுடைய கைம்பெண்ணிடமே இந்த எலியா அனுப்பப்படக்கூடியவராக இருந்தார். அதே போல்தான் எலிசா, இந்த எலியாவுடைய சீடராக இருந்தவர் தான் எலிசா. இந்த எலிசாவும் கூட இஸ்ராயேல் மக்களுக்காக பல்வேறு விதமான பணிகளை செய்யக்கூடியவராக இருந்தார். எலியாவால் அழைக்கப்படக்கூடியவராக இருந்தார் எலிசா இறைவாக்கினருடைய எலியாவுடைய சீடராக இருந்து தொடர் இறைவாக்கினராக இருந்து செயல்படக்கூடியவராக இருந்தார். பாகால் தெய்வத்திற்கு எதிராகவும் இஸ்ராயேல் மக்களை பாதுகாக்க வேண்டும், அவர்களை யாவே இரண்டத்தில் அழைத்து செல்ல வேண்டும் என்பதற்காகவும் எலியா மேகத்தூண் வழியாக, மேக எடுப்பின் வழியாக எடுத்து செல்லப்பட்ட போது எலிசா ஒரு சாட்சியாக இருக்கக்கூடியவராக இருந்த சூழ்நிலையில் இஸ்ராயேல் மக்களிடையே பல தொழுநோயாளர்கள் இருந்த போதும் கூட இந்த எலிசா
சிரியாவை சேர்ந்த நாமானுக்கே இந்த தொழுநோயிலிருந்து குணம் தரக்கூடியவராக இருந்தார். இன்றைய முதல் வாசகத்தில் நாம் அதை வாசிக்க கேட்டோம். இந்த நாமானுக்கு எப்படி எலிசா குணம் தரக்கூடியவராக இருந்தார். இஸ்ராயலரில் ஒரு இறைவாக்கினர் இருக்கிறார் என்று சொல்லி நாமான் கேள்விப்பட்டு இந்த நாமான் இந்த எலிசாவிடத்தில் அனுப்பப்படக்கூடியவராக இருந்தார். நாமான் குணம் பெறக்கூடியவராக இருந்தார். நாமான் குணம் பெற்ற பிறகு அவர் அழகாக சொல்வதை இன்றைய முதல் வாசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. 2 அரசர்கள் 5ஆம் அதிகாரம் இறைவசனம் 15 அழகாக நமக்கு சுட்டி காட்டுகிறது. இஸ்ராயலரை தவிர வேறு எந்த நாட்டிலும் கடவுள் இல்லை என இப்போது உறுதியாக அறிந்து கொண்டேன் என்று சொல்லி நாமான் சொல்கிறார். இஸ்ராயல் நாட்டில் தவிர வேறு எந்த நாட்டிலும் கடவுள் இல்லை என்பதை நான் உறுதியாக அறிந்து கொண்டேன் என்று சொல்கிறார். கடவுளோடு உடன்படிக்கை செய்து கொண்ட இஸ்ராயல் மக்கள் அவரது இறைவாக்குகளை நிராகரித்த போது கூட இஸ்ராயல் அல்லாத ஒருவர் இஸ்ராயலரை தவிர வேறு எந்த நாட்டிலும் கடவுள் இல்லை என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எலிசா இஸ்ராயல் அல்லாத சிரியாவை சார்ந்த நாமனுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். நாசரேத்து மக்கள் இயேசுவை நிராகரித்ததற்கான காரணம் இதுவாக தான் இருக்கிறது. காரணம் உரிமை கலாச்சாரம், த கல்ச்சர் ஆஃப் என்டைட்டில்மெண்ட் என்று சொல்வார்கள். காரணம், இந்த இஸ்ராயல் மக்கள், இந்த யூதர்கள் தங்களை உயர்ந்தவர்களாக, தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களாக, கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களாக தங்களை அவர்கள் பெருமை பாராட்டி கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். தங்களை சிறந்தவர்களாக, மற்றவர்களை சிறுமையோடு கண்ணோக்கக்கூடியவர்களாக இவர்கள் இருந்தார்கள். இவர்களுக்கு கண்டிப்பாக மீட்பு உண்டு என்று சொல்லி இவர்கள் நம்பினார்கள். இந்த இஸ்ராயல் மக்கள் நம்பினார்கள். அது மட்டுமல்ல, நாசரேத்திலிருந்து ஒரு இறைவாக்கினர் தோன்றினால் முதலில் இவர்களுக்கு தான் தெரிய வேண்டும் என்கின்ற ஒரு மனநிலை இவர்களுக்கு இருந்தது. இயேசுடைய சீடராக இருந்த ஒருவர் கூட நாசரேத்திலிருந்து ஏதும் நல்லது வரக்கூடுமோ என்கின்ற ஒரு கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு சூழ்நிலை. தாவீதின் குலத்திலிருந்து வரக்கூடியவர் அரசராக இருப்பார், எங்களை ஆளக்கூடியவராக இருப்பார், எங்கள் எல்லோரையும் வழிநடத்தக்கூடியவராக இருப்பார், ஆனால் இவர் தச்சனுடைய மகனாயிற்றே என்று இயேசுவை இவர்கள் அடையாளப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். தங்களை பெருமைப்படுத்தி கொண்டு பிறரை இகழக்கூடிய ஒரு சூழ்நிலை இவர்களுக்குரிய ஒரு பிரச்சனையாக உளவியலாளர்கள், இறையியலாளர்கள், எழுத்தாளர்கள் குறிப்பிட்டு சொல்கிறார்கள். இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் பெருமையே, த ப்ரைட் ஆஃப் தெம்செல்ஸ். பெருமையே அதற்கு காரணமாக இருக்கிறது. இன்றைய நற்செய்தி வாசகமும் முதல் வாசகம் நமக்கு கற்றுத்தருவதே தான். பெருமை இதயத்தை மூடுகிறது, பணிவு அதை திறக்கிறது. இந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் இயேசுவை வெவ்வேறு கண்ணோட்டத்தோடு பார்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதனால் தான் இயேசுவை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இயேசுவால் எந்த விதமான அற்புதங்களையும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. பெருமையும் பணிவும் வெறும் மனப்பான்மையை இட்ஸ் an attitude. பல நேரங்களிலே இது நமக்கு வெறும் மனப்பான்மையை சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. ஒரு நபர் கடவுளை பெற முடியுமா, அல்லது மற்றவர்களை கண்டுகொள்ள முடியுமா, புரிந்து கொள்ள முடியுமா, ஆன்மீக ரீதியாக வளர முடியுமா என்பதற்கான அடிப்படை தேவை இந்த பணிவு, பெருமை அல்ல. பெருமை இதயத்தை தடுக்கக்கூடியதாக, பெருமை இதயத்தை சுருக்கக்கூடியதாக, பணிவு இதயத்தை விரிவாக்கப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. Pride narrows the heart, humility expands the heart. இன்று எந்த நிலையில் நாம் இருக்கிறோம் என்பதை சிந்திப்பதற்கான ஒரு அழைப்பை தான் இன்றைய வாசகம் நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. பெருமை கடவுளின் பார்வையை தடுக்கிறது. ஆன்மீக ஆபத்து, இந்த பெருமை என்பது ஆன்மீக ஆபத்து. இதை கல்கத்தா அன்னை தெரசா அழகாக சொல்வார். நாம் பெருமைப்படுகின்ற போது அது நம்முடைய வாழ்விற்கான, ஆன்மீகத்திற்கான ஒரு ஆபத்தாக மாறக்கூடியதாக இருக்கிறது. இட்ஸ் a danger of our spirituality. The pride is the danger of our spirituality. எப்போதும் சத்தமாக தான் பெருமையை நாம் சொல்ல வேண்டும் என்பது அல்ல, மாறாக அமைதியாகவும்
இந்த பெருமையை நாம் பாராட்டி கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். சிலருடைய பெருமை என்பது தப்பட்டம் அடித்துக் கொள்ளக்கூடிய பெருமையாக இருக்கிறது. சிலர் நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் என்று சொல்லி தப்பட்டம் அடித்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஒரு சிலர் பிறரை பற்றி எனக்கு தெரியும் என்று சொல்லி பிறரின் வழியாக தன்னை உயர்த்தி கொள்ளக்கூடியவர்களாக எனக்கு எல்லாம் தெரியும் என்கின்ற ஒரு மனநிலையோடு அமைதியில் பெருமை காணக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். இது பரிசேயர்களுக்கும் சதுசேயர்களுக்கு கூட இருக்கக்கூடியதாக இருந்தது. பெருமை நம்மை கடவுளுடைய வார்த்தையை கேட்பதிலிருந்து நம்மை தடுக்கக்கூடியதாக இருக்கிறது. நற்செய்தி அதை தான் நமக்கு சுட்டி காட்டுகிறது. இயேசு செய்த அருள் அடையாளங்களை, இயேசு செய்த நல்ல காரியங்களை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இந்த பரிசேயர்களால் சதுசேயர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. காரணம் அறிவு இல்லாமை அல்ல, மாறாக பெருமை அவர்களுடைய அறிவை மங்கச் செய்யக்கூடியதாக இருந்தது. இவர் தச்சனுடைய மகனாயிற்று என்கின்ற அந்த தங்களுடைய பெருமையை பாராட்டக்கூடியவர்களாக தான் நாம் வாசிக்கின்றோம். நீதிமொழிகள் அதிகாரம் 16 வசனங்கள் 18 நாம் வாசிக்கிறோம். அழிவுக்கு முன் பெருமை செல்கிறது. நாம் அழிகிறோம் என்றால், நாம் அழிந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு அடிப்படை காரணமாக இருப்பது பெருமை. எப்போது நாம் பெருமையை தூக்கி கொண்டு நாம் நடந்து செல்கிறோமோ நாம் அழிவை நோக்கி செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி நீதிமொழிகள் அழகாக நமக்கு சுட்டி காட்டுகிறது. யாக்கோப்பு அதிகாரம் 4 வசனங்கள் 6 நாம் வாசிக்கின்றோம். செருக்குற்றோரை அவர் இகழ்ச்சியுடன் நோக்குகிறார். இதுதான் கன்னிமரியாலும் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். தன்னுடைய ஜெபத்திலே இகழ்ச்சியுற்றோரை கடவுள் உற்று நோக்குவது இல்லை, செருக்குற்றோரை அவர் இகழ்ச்சியுடன் நோக்கக்கூடியவராக இருக்கிறார். இப்போ நகரத்து ஆயராக இருந்த அகஸ்தினார் அழகாக சொல்கிறார், தன்னுடைய சொந்த அறிவை கொண்டு நான் பெருமையை தேடிக்கொள்ளக்கூடியவனாக இருந்தேன். நான் என்னுடைய அறிவின் வழியாக தான் எல்லா விதமான காரியங்கள் நடக்கின்றன என்கின்ற ஒரு கொள்கையோடு வாழக்கூடியவனாக இருந்தேன். ஆனால் கடவுளிடம் சரணடைந்த பிறகு, இதயத்தை கடவுளிடம் கொடுத்த பிறகுதான் எனக்கு தெரிந்தது என்னுடைய ஆங்காரம், என்னுடைய பெருமை அனைத்தும் வீண் என நான் உணர்ந்து கொண்டேன் என்று சொல்லி இப்போ நகர தாயராக இருந்த அகஸ்தினார் தன்னுடைய வாழ்விலை சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். இந்த பெருமை என்பது நம்மை கடவுளிடம் செல்வதற்கு மட்டும் தடுப்பதில்லை, மாறாக மற்றவர்களை பார்ப்பதற்கான வாழ்வையும் நமக்கு தடுக்கக்கூடியதாக இருக்கிறது. பெருமை நான் கொள்கிற போது, நான் என்னை பெருமையாக நான் பாராட்டி கொள்கிற போது பிறரை தீர்ப்பிடக்கூடியவனாக இருக்கிறேன். வெவ்வேறு கண்ணோட்டத்திலே இந்த உளவியல் சார்ந்த சிந்தனைகளை இந்த பெருமை நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. நான் பெருமை கொள்கிற போது நான் என்னை உயர்த்தி பிடிப்பவனாக, பிறரை தாழ்த்துபவனாக, பிறர் எனக்கு கீழ்தான் என்கின்ற ஒரு மனநிலையோடு நான் வாழக்கூடியவனாக இருக்கின்ற சமூக சூழ்நிலைகளை நான் பார்க்கின்ற போது பல நேரங்களிலே நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன், அல்லது நான் உயர்ந்தவன் அதிகம் படித்தவன் பணக்காரன் ஏழை என்கின்ற பல்வேறுமான வேறுபாடுகளை எல்லாம் பார்க்கின்ற இந்த சூழ்நிலையில், இந்த காலகட்டத்தில் இந்த பெருமை தான் இதற்கெல்லாம் காரணமாக இருக்கிறது. அதுதான் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 2 வசனங்களை அழகாக வாசிக்கின்றோம். கட்சி மனப்பான்மைக்கும் வீண் பெருமைக்கும் இடம் தர வேண்டாம், மனத்தாழ்மையோடு மற்றவரை உங்களிலும் உயர்ந்தவராக கருதுங்கள். உங்களிலும் உயர்ந்தவராக கருதுங்கள். யாராக இருந்தாலும் சரி, மனத்தாழ்மையோடு மற்றவர்களை உங்களிலும் உயர்ந்தவராக தருங்கள். நாம் பெருமை கொள்கிற போது நாம் கடவுளிடம் செல்வதற்கு நம்மை தடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அது கடவுளிடம் மட்டுமல்ல, நாம் பிறரிடம் செல்வதற்கு கூட அது தடையாக மாறக்கூடியதாக இருக்கிறது. இயேசு தன்னுடைய சீடருடைய பாதங்களை கழுவி நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். பெருமையை துறக்க வேண்டும், நாம் பணிவோடு உறவை வளர்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு நமக்கு அடையாளப்படுத்தி சென்றிருக்கிறார். புனித பிரான்சிஸ் அசிசியார் தீவிர மனத்தாழ்மையை ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருந்தார். அவர் தன்னுடைய வாழ்விலை ஏழைகளுக்கும் எல்லா மக்களையும் தன்னுடைய படைப்பில் கூட கிறிஸ்துவை காணக்கூடியவராக, அவர் கிறிஸ்துவை முன்னிறுத்தி தன்னுடைய பணிவாழ்வை மேற்கொள்ளக்கூடியவராக அவர் இருக்கக்கூடியவராக இருக்கிறார். அவருடைய வாழ்க்கை வரலாற்று சிந்தனைகளை நாம் பார்க்கிற போது மனத்தாழ்மை இதயத்தின் வளர்ச்சியை திறக்கக்கூடியதாக இருக்கிறது.
கடவுளோடு இணைவதற்கான, பிறரோடு அன்பு செய்வதற்கான, பிறரோடு இணைந்து வாழ்வதற்கான ஒரு வாழ்வை இந்த மனத்தாழ்மை தரக்கூடியதாக இருக்கிறது என்பதை அவர் சுட்டி காட்டக்கூடியவராக இருந்தார். புனித குழந்தை தெரசாளுடைய வாழ்க்கை வரலாறை நாம் பார்க்கிற போது அவர் கடவுளை நம்பி எல்லா விதமான காரியங்களையும் செய்யக்கூடியவராக இருந்தார். பெருமை அழிவைக்கு நோக்கி செல்லக்கூடியதாக இருக்கும், பணிவுதான் தன்னை உயர்த்தும் என்று சொல்லி தன்னை தாழ்மையாக அல்லது தன்னை வெறுத்த சகோதரிகளை கூட அன்பு செய்யக்கூடிய ஒரு மனத்தாழ்மையோடு அவர் செல்லக்கூடியவராக இருந்தார். இதுதான் மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 18 இறைவசனங்கள் 3 நமக்கு சுட்டி காட்டுகிறது. நீங்கள் குழந்தைகளை போல் மாறாவிடில். இன்று குழந்தைகளை பார்க்கிறோம். பல நேரங்களில் குழந்தைங்க விளையாடுற போது நம்ம பார்ப்போம், சண்டை போட்டுட்ருப்பாங்க. கொஞ்ச நேரம் சண்டை போட்டாங்கன்னா அடுத்த நிமிஷம் பார்த்தா 2 பேர் சேர்ந்து விளையாண்டுட்டு இருப்பாங்க. இங்கே பெட்ரோல் அடிச்சுட்டு இருப்பாங்க, என் பிள்ளைங்களை நீ அடிச்சுட்ட வச்சுட்டேன்னு. ஆனால் அந்த குழந்தைகளுக்குரிய மனப்பான்மை என்பது ஒருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சண்டையா அந்த இடத்துல விட்டுட்டு போயிடணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மை அந்த குழந்தைகளுக்கு உண்டு. அந்த குழந்தைகளுக்கு விட்டு கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு மனப்பான்மை உண்டு. இன்றைக்கி பெற்றோரில் பார்த்து பல நேரங்களில் இந்த குழந்தைகள் கற்றுக்கொள்கிறார்கள் விட்டு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. நான் நீ என்கின்ற போட்டி மனப்பான்மை இதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் குழந்தைகள் மனதிலும் வரக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இயேசு நமக்கு கற்றுத்தரக்கூடியது, நீங்கள் குழந்தைகளை போய் மாறாவிடில். இதுதான் மீகா நற்செய்தி. மீகா இறைவாக்கினர் அழகாக சுட்டி காட்டுகிறார். அதிகாரம் 6 இறை வசனங்கள் 8 உங்கள் கடவுளுடன் பணிவுடன் நடந்து கொள்ளுங்கள். உங்கள் கடவுளுடன் பணிவுடன் நடந்து கொள்ளுங்கள். மனத்தாழ்மை மன மாற்றத்திற்கு சாத்தியமாக நம்மை அழைத்து செல்லக்கூடியதாக இருக்கிறது. இந்த பரிசேயரும் சதுசேயரும் இந்த மக்களை அல்லது பிறரை தாழ்வாக கருதி தங்களை உயர்ந்தவர்களாக அவர்கள் உயர்த்தி கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். மன மாற்றத்திற்கான ஒரு சாத்தியத்தையே அவர்கள் உருவாக்கி கொள்ளவில்லை. ஆனால் இயேசு நற்செய்தியின் வழியாக நமக்கு சுட்டி காட்டுவது, பெருமை நம்மை அழிவுக்கு இழுத்துச் செல்கிறது, பணிவு நம்மை உயர்த்தக்கூடியதாக இருக்கிறது. மனத்தாழ்மையோடு ஒருவரை ஏற்றுக்கொண்டு உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்கின்ற மனநிலையிலிருந்து, பணக்காரர் ஏழை என்கின்ற மனநிலையிலிருந்து நாம் எல்லோரும் சமமாக கடவுளுடைய அன்பில் நாம் எல்லோரும் ஒருவரோடு ஒருவர் இணைந்து பயணிக்கிறோம் என்கின்ற ஒரு மனத்தாழ்மையோடு நாம் வாழ்கிற போது இறைவன் நம்மை உயர்த்தக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய மனத்தாழ்மையின் வழியாக இறைவன் நம்மை ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். கட்சி மனப்பான்மைக்கும் வீண் பெருமைக்கும் இடம் கொடுக்காமல் மனத்தாழ்மையோடு மற்றவர்களை உங்களிலும் உயர்ந்தவராக கருதி வாழ வளர இத்திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிப்போம். ஆமென். இறைவா, உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். இறைவா, உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். மலர்களில் விழுந்து மனமென நுழைந்து காற்றினில் கலந்து கனிவோடு பணிந்து இறைவா, உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கக்கூடிய இந்த கல்வாரி பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் பணிகளின் காணிக்கையாக நாங்கள் இக்காணிக்கையை உமக்கு அளிக்கின்றோம். இதை நீர் எங்களுக்கு மீட்பளிக்கும் அருளடையாளமாக நினைவு கூற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக.
இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் உண்ணா நோம்பின் வழியாக நீர் எங்கள் தீய நாட்டங்களை அடக்குகின்றீர், மனதை மேலே எழுப்புகின்றீர், நற்பண்புகளையும் அவற்றிற்கான பரிசுகளையும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பெருகச் செய்கின்றீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானக தூதர் அனைவரும் புகழுகின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர், அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றினுள்ள ஆற்றல்களும் செராஃபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுமென உம்மை தாழ்மையாய் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவரை என எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திருகவையை சிறப்பாக எங்களுடைய திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், புதுநிலையினர், உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரையும் அன்பிலும் விசுவாசத்திலும் உறுதி பெறச் செய்திருளும். இங்கு கூடியிருக்கும் எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய அன்பின் நிறைவை அடைய செய்திருளும். மேலும் உயிர் தெழுவோம் என்கின்ற எதிர்நோக்கோடு துவில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், மறை சாட்சியர், இவ்வுலகில் உகந்தவராய் வாழ்ந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரே
எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்லி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவங்கள் அனைத்திலும் இருந்தும் எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப நல்வாழ்வையும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியின் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்களை எல்லாம் பாராமல் உடைய திருச்சபையின் எளிய நம்பிக்கையை கண்ணோக்கி எங்கள் உள்ளங்களுக்கு, குடும்பங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும். இன்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். உமது திருவிருந்தில் நாங்கள் பங்கேற்பது எங்களுக்கு தூய்மை அளித்து ஒற்றுமையையும் வழங்குவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இறைவனின் அன்பை உணர்ந்தவர்களாக சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி.
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.